இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எம்மா, உங்க கனவுல வந்தது யமதர்ம மகாராஜா. ஐயா, ஏன் இப்படி கனவுல வருது? அதான் சொன்னேனம்மா, முன்னால காட்டினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு. சாமி, என்ன பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அம்பலம் ஐயாவுக்கு ஒரு கண்டம். சாமி, என்ன பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அம்பலம் ஐயாவுக்கு ஒரு கண்டம். கண்டமா, ஏதாச்சும் நிவர்த்தி சொல்லுங்க சாமி. நிவர்த்தினா? சாமி, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நாங்க பண்ணுவோம். இந்த ஆள் போய் தொலைறதா நல்லது. இதையாவது பண்ணி தடுத்து நிறுத்திட போறாரு. சாமி, எவ்வளவு கஷ்டமான நிவர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுக்காக நாங்க பண்றோம். கண்டமும் 60 வயது ஒன்னா வருது. அதே நேரத்துல கண்டம் தீண்டும் போது அம்பலம் மாலையும் கழுத்துமா இருக்கணும். பக்கத்துல விசாலாட்சி அம்மாவும் மாலையும் கழுத்தோடு இருக்கணும். நல்ல காரியம் ஒண்ணு செய்யணும், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சாமி, என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? சரியா புரியல. நல்லா யோசிங்க, என்ன செய்யணும்னு தெரியும். அவரோடு விசாலாட்சி அம்மாவும் மாலையும் கழுத்துமா இருக்கணும். அதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. என்ன சொன்ன? அதான் சொன்னனேக்கா. இன்னொரு முறை சொல்லு, எனக்கு கேட்கணும் போல இருக்கு. எனக்கு கேட்டாதான் வெறி ஏறும். ராசாம்பலத்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராசாம்பலத்துக்கும் அவன் பொண்டாட்டிக்கும்
அறுபதாம் கல்யாணம் நடக்காது. காரியம் தான் நடக்கும். அந்த காரியத்தை நம்ம நடத்தணும். அக்கா, நம்பூதிரி ராசாம்பலத்துக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னாராம். தாசு, அந்த ஆளுக்கு கண்டம் இருக்கிறது உண்மைதான். அந்த கண்டம் என்னாலதான் இருக்கு. மொத்த பேருக்கு முன்னால அந்த ஆளு என்ன கூத்தியாளா வச்சிருந்தான்னு சொல்லி அவன் மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்தி அவன் உயிரை எடுக்கணும். உயிரை மட்டும் எடுத்தா பத்தாது, அந்த ஆளோட மானத்தை வாங்கிட்டு உயிரை எடுக்கணும். எடுப்பேன். இப்ப என்னக்கா பண்ணும்? தாசு, உடனே நம்ம லாயரை வர சொல்லி எனக்கு இப்பவே பெயில் வேணும், நான் இப்பவே வெளியில வரணும். சரிக்கா, நான் போய் லாயரோட வரேன். தாசு, பணத்தை பத்தி யோசிக்காம கொடு. அவர் என்ன கேட்டாலும். ஆனா லாயரை மட்டும் அழைச்சிட்டு வராம விட்டுறாத. சரிக்கா, நான் போயிட்டு லாயரோட வரேன். காவேரி, அப்பா. அதை வாங்கி உள்ள வைமா. வரங்கய்யா. வாப்பா. அம்மா. சிவா, ஆ? கூட இருந்து பாத்துக்க, நான் வந்துடுறேன். ம் சரிங்கப்பா. காவேரி, காவேரி, அம்மா. சும்மா எடுத்து பார்த்துட்டு இருக்காம பட்டுன்னு ஆளுக்கு ஒண்ணு எடுங்க. சரிம்மா. ஆமா, எடுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். துளசி, நீ எடுத்துக்கோமா. எனக்கு எதுக்குமா? கட்டாத புடவையே நிறைய இருக்கு. எல்லாம் நீ கொண்டு வந்ததா? நான் கொண்டு வந்தது அன்கான்ஷியஸா இருந்த சிவாவை மட்டும் தாங்க. வேற எதையும் நான் கொண்டு வரல. அம்மா, உங்களை தவிர மத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை. ம், ம். மன பொண்ணுக்கு மட்டும் வேறயா? ஏய், சும்மா இருடி. நீங்க தானேமா மனப்பெண்? துளசிக்கும் ஒரே கலரா? அவங்க ஒன்றும் நம்ம குடும்பம் இல்லையே. துளசிக்கு வேண்டாம். வேண்டாம்னா என்ன? சிவா, துளசிய வேற மாதிரி எடுத்துக்க சொல்லு. ஆமாமா, அவளுக்கு வேற கலர்ல சாதாரண புடவை எடுத்தா போதும். பத்மா, நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. அப்பா, துளசி அன்னைக்கு மட்டும் சாதாரண புடவை எடுத்து தரதான். விசாலாச்சு, இதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருக்கியா? அவங்க சொன்னா என்னங்க, எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி துளசிக்கும் எடுக்கலாம். இத பாருங்க, பல முறை சொல்லிட்டேன். துளசி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் துளசி இந்த வீட்டுல ஒரு பொண்ணுதான். விசாலாச்சு, எந்த பாகுபாடும் துளசிக்கு பார்க்க கூடாது, புரியுதா? எனக்கு எந்த புது புடவையும் வேண்டாம். சொன்னது உன் காதுல விழலையா? நீ பேசாம இரு. நடக்கட்டும், உங்க எல்லாருக்குமே 1 hour தான் டைம். செலக்ஷன் சீக்கிரமா ஆகட்டும்.